அனைவருக்கும் வணக்கம். நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு தொடர்பான மற்றும் ஒரு காணொளியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இலங்கையில் நடைபெறுகின்ற அனைத்து போட்டி பரீட்சைகளுக்குமான நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு தொடர்பான வினாக்களை உள்ளடக்கியதாக இந்த காணொளி அமைய இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் இலங்கை மத்திய வங்கி ஆட்சேர்ப்பு செய்வதற்காக 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற போட்டி பரீட்சை நுண்ணறிவு வினாத்தாளில் இருந்து ஒரு சில வினாக்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இவ்வினாத்தாள் தொடர்பான பிடிஎஃபினை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இந்த காணொளியின் கீழ் உள்ள கொமெண்ட்ஸிலே வாட்ஸ்அப் லிங்க் அல்லது தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்வதன் மூலம் அந்த பிடிஎஃபை பெற்றுக்கொள்ள முடியும். தற்போது நாங்கள் வினாக்களுக்குள்ளே பிரவேசிக்கலாம். வினாக்கள் திரையிலே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் 46 தொடக்கம் 50 வரை உள்ள ஒவ்வொரு வினாவுக்குமான சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. 46வது வினா, பாடசாலை ஒன்றிலே 100 பெண் பிள்ளைகளிடையே நடாத்தப்பட்ட மதிப்பீடொன்றிலே 83 பேருக்கு வெள்ளை நிற பையும் 77 பேருக்கு கருப்பு நிற சப்பாத்துகளும் 62 பேருக்கு குடையும் 95 பேருக்கு தண்ணீர் போத்தலும் உள்ளன. இந்த தகவல்களுக்கு அமைய 4 பொருட்களையும் கொண்ட பெண் பிள்ளைகளின் மிக குறைந்தபட்ச எண்ணிக்கை யாது? அப்போ முதல் நாங்கள் என்ன செய்யணும்னா, இந்த வினாவை அணுகிறதுக்கு எத்தனை பிள்ளைகள்கிட்ட என்னென்ன பொருள் இல்லைன்னு எடுக்கணும். ஆக குறைந்தது ஒரு பொருள் இல்லாத பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையை காண வேணும். அப்படி காணும்போது ஒரு பொருளாவது இல்லாத பிள்ளைகளின் எண்ணிக்கையை மொத்த பெண் பிள்ளைகளிலிருந்து நீக்குவதன் மூலம் 4 பொருட்களையும் வைத்திருக்கின்ற பிள்ளைகளை அடையாளம் காண முடியும். அப்போ இதில் நாங்கள் முதல்ல ஒரு பொருளும் ஆக குறைந்தது ஒரு பொருளாவது இல்லாத பிள்ளைகளின் எண்ணிக்கையை கணக்கிட வேணும். அந்த வகையில் 83 பேரிட்ட வெள்ளை நிற பை இருக்குன்னு சொன்னால் 17 பேரிட்ட அந்த வெள்ளை நிற பை இல்லை. 17 பேரிட்ட வெள்ளை நிற பை இல்லை. 77 பேருக்கு கருப்பு நிற சப்பாத்துகள் இல்லைன்னு சொன்னால் 23 பேரிட்ட கருப்பு நிற சப்பாத்துகள் இல்லை. 73 பேருக்கு கருப்பு நிற சப்பாத்துகள் இருக்கின்றது. ஆகவே 23 பேரிட்ட கருப்பு நிற சப்பாத்துகள் இல்லை. 62 பேரு குடை இருக்குது. ஆகவே 38 பேரிட குடை இல்லை. 95 பேருக்கு தண்ணீர் போத்தல் இருக்குது. ஆகவே 5 பேருக்கு தண்ணீர் போத்தல் இல்லை. அப்போ ஆக குறைந்தது ஒரு பொருளாவது இல்லாத பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 83 பெண் பிள்ளைகள் ஒரு பொருளாவது இல்லாமல் இருக்கிறோம். பாருங்க, திரும்ப அதில் சொல்லப்படுது 83 பேருக்கு வெள்ளை நிற பைகள் இல்லைன்னு சொன்னால் 17 பேருட்டு வெள்ளை நிற 83 பேருக்கு வெள்ளை நிற பைகள் இருக்குது. ஆகவே 17 பேருட்ட வெள்ளை நிற பை இல்லை. 77 பேருக்கு கருப்பு நிற சப்பாத்துகள் இருக்குது. ஆகவே 23 பேருட்ட கருப்பு நிற சப்பாத்து இல்லை. 62 பேருக்கு குடை இருக்குது. ஆகவே 38 பேருட்ட குடை இல்லை. 95 பேருட தண்ணி போத்தல் இருக்குது. 5 பேருட தண்ணி போத்தல் இல்லை. அப்போ மொத்தமாக ஆக குறைந்தது ஒரு பொருளாவது இல்லாத 83 மாணவர்கள் உள்ளனர். ஆகவே 4 பொருட்களும் வைத்திருக்கின்ற மாணவர்கள், மொத்த மாணவர்கள் 100 பேர், ஒரு பொருளாவது இல்லாத மாணவர்கள் 83 பேர். அவை 17 பேரிட்ட 4 பொருட்களும் இருக்கின்றது. ஆக குறைந்த எண்ணிக்கை 4 பொருட்களையும் வைத்திருக்கின்ற ஆக குறைந்த பெண் மாணவர்களின் எண்ணிக்கை 17. 17 குறிக்கின்ற விட 2. அவை 46வதுக்கு 2வது விட. அடுத்தது பாருங்க, மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யும் புகையிரதம் ஒன்று 2.75 கிலோமீட்டர் நீளமான குகையினுள் செல்கிறது. புகையிரதத்தின் நீளம் 0.25 கிலோமீட்டர் ஆகும். புகையிரதத்துக்கு குகையினை முழுமையாக கடந்து செல்வதற்கு எத்தனை நிமிடங்கள் செலவாகும்? அப்போ இங்கே தகவல் எங்களை தந்திருக்கிறோம். கிலோமீட்டர் per ஹவர்ஸ்லையும் கிலோமீட்டரில் தூரம் தந்திருக்கிறோம். இதை வச்சுக்கொண்டு கேள்வி கேட்கப்பட்டு நிமிடங்கள் எத்தனைன்னு சொல்லி. அப்போ இப்படி ஒரு காணொலி நாங்கள் இதற்கு முன்னும் பார்த்துருக்கிறோம். முன்னைய காணொலிகளில் இந்த மனிதனை கடந்து செல்ற மாதிரி ஒரு கேள்வி. இப்போ இதுதான் புகையிரதம்னு சொன்னால், இப்போ குகையின் ஆரம்ப நுழைவாயில் இது, ரைட். அப்போ குகை 2.75 கிலோமீட்டர். குகை 2.75 கிலோமீட்டர்.
என்ற நீளம். ரைட், இது 7.5 கிலோமீட்டர். அப்போ புகையிர புகை இதில் முடியுதுன்னு சொன்னால், இதில் வந்து புகை வந்து முடியுது. ரைட், முடியுதுன்னு சொன்னால் புகையிரதம் வந்து ஆரம்பத்தில் துவங்கி இந்த இடத்துல வந்திருக்கு. அப்போ புகையிரதம் புகையை விட்டு வெளிக்கிடணும்னு சொன்னால் புகையிரதத்தின் நீளம் என்ன? புகையிரதம் புகையை விட்டு வெளிக்கிடணும்னு சொன்னால் இன்னும் 0.25 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேணும். சரிதான் வெளிக்கிடும். அப்போ இப்போ புகையிரதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் புகையிரதத்தின் பின்பகுதி இந்த இடத்துல வந்து நிற்கும். புகையிரத்தின் பின்பகுதி இங்கே நிற்கும். ரைட். அப்போ புகையிரதம் வெளியில் வருதுன்னு சொன்னால் இங்கே காண புகையிரதம் நிற்குது. 0.25 கிலோமீட்டர் இன்னும் பயணம் செய்யணும் குகையின் நிலத்தை விட. அப்போ மொத்தமாக புகையிரதம் பயணம் செய்த தூரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக குகையின் நீளம் வந்து 2.75 கிலோமீட்டர். புகையிரதத்தின் நீளம் வந்து 0.25 கிலோமீட்டர். ஆகவே மொத்தமாக வந்து புகையிரதம் பயணம் செய்த தூரம் 3 கிலோமீட்டர். சரிதானே? அப்போ இப்போ 3 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்திருக்குது. அப்போ கேட்ட கேள்வி என்னன்னா எத்தனை நிமிடங்கள் அதை கடப்பதற்கு கடந்து செல்வதுன்னு சொன்னால் புகையிரதம் குகையை விட்டு வெளியில் வரும். அப்போ புகையிரத்தின் முன்பகுதி இங்கே நிற்கும். 0.25 கிலோமீட்டர் குகையை விட்டு வந்து பயணம் செய்திருக்க வேணும். ரைட். அப்போ 3 கிலோமீட்டர் புகையிரதம் பயணம் செய்திருக்கு. அப்போ நாங்கள் இப்போ இதை வச்சுக்கொண்டு பயணம் செய்த நேரத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ உங்களுக்கு தெரியும் வேகம் சமன் தூரத்தின்கீழ் நேரம் வேண்டா, நேரம் சமன் தூரத்தின்கீழ் வேகம். அப்போ இதில் வந்து நேரத்தை நாங்கள் டி என்று எடுப்போம். டி சமன் தூரத்தின்கீழ் தூரத்தை டி என்று எடுப்போம். வேகம். இது இப்போ இதில் நாங்கள் பிரதியிட்டோம்னா சரி. இப்போ தூரம் வந்து 3 கிலோமீட்டர். இந்த வேகம் வந்து 50 கிலோமீட்டர்/h. 50 கிலோமீட்டர்/h. இப்போ இதை வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ நிமிடத்தில் கேள்வி கேட்டோடைய நிமிடமாக மாற்ற வேணும். அப்போ நிமிடமாக மாற்றுறதுக்கு நாங்கள் தர 60 ஏன்னா ஒரு மணித்தியாலத்தில் வந்து 60 நிமிடங்கள்லாம் இருக்கு. அவை தர 60 இதை சுருக்கினால் அது மூண்டை வந்து 50ஆல் பிரித்தோம்னு சொன்னால் 0.06 வரும். அதை நாங்கள் 60ஆல் பிரிக்கணும்னு சொன்னால் உங்களுடைய விடை வந்து 3.6 நிமிடமாக இருக்கும், மினிட்ஸாக இருக்கும். அப்போ அதை வந்து குறிக்கிற விடை வந்து மூன்றாவது 3.6 வந்து குறிக்கிற விடை வந்து மூன்றாவது. ஆகவே 47ஆவதுக்குரிய விடை வந்து மூன்றாவது. நாங்கள் இப்போ அடுத்த வினாக்குள்ள போகலாம். 8வது வினா. Right. கீழே தரப்பட்டுள்ள உருவிலே தெரிகின்ற பகுதியிலே என்ன பகுதி நிலற்றப்பட்டுள்ளது? தெரிகின்ற பகுதி தான் அதில் கேள்வி எங்கள்கிட்ட. மொத்தமாக பார்க்குறீங்கள இல்லை தெரிகின்ற பகுதியில் என்ன பகுதி நிலற்றப்பட்டிருக்கிறது. அப்போ இதை நாங்கள் பாருங்கள், நிலற்றப்பட்டுள்ள பகுதியை பிரித்தோம்னு சொன்னால் ஒரு சதுரத்தை வந்து ஒரு பக்க முகத்தை வந்து 4ஆக பிரிச்சிருக்கு. இதுதான் ஆக சிறிய இது. இப்போ இதையும் வந்து இப்படி 2ஆக பிரிக்கலாம். இதில் 4 அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சதுரத்தையும் நிரட்டப்பட்ட பகுதிகள் வந்து 4 இருக்குது.
நாலு பகுதிகள், நான்கு சிறிய துண்டுகளாக நிழலிடப்பட்டு காட்டியிருக்கிறேன். நாங்கள் இருக்கிற மிகச்சிறிய துண்டு இதுதான். அப்போ இதை வச்சு கொண்டு தான் நாங்கள் மற்றதை பிரிக்கிறோம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு சதுரத்தையும் நாலு பகுதிகளாக பிரித்து நிறுத்தலாம். அப்போ இதில் வந்து எங்களை முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிற பகுதி ரெண்டு சதுரம் இருக்குது. அப்போ அதில் எட்டு பேர், ஒரு சதுரத்தில் நாலுன்னா ரெண்டு பகுதி எட்டு. மற்ற இந்த பகுதியில் ரெண்டு பகுதி இருக்குது. ஆகவே எட்டு ரெண்டும் 10. இந்த சதுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி நிலற்றப்பட்டிருக்குது. ஆகவே 11. அப்போ நிலற்றப்பட்ட மொத்த பகுதி வந்து 11. இனி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிகிற முகங்களை பாருங்க, தெரிகிற பகுதி தான் கேட்டது. அப்போ இதில் வந்து மேலே இருக்கிறதுல மூன்று, கீழே இருக்கிறதுல மூன்று, இதில் முன்னுக்கு இருக்கிறதுல மூன்று. அப்போ மூன்று பகுதி ஒரு சதுரத்தில் தெரியுதுன்னு ஒரு கனவுருவிலே சதுரமுகியில் தெரியுதுன்னு சொன்னால் அதில் ஒரு பக்க முகத்தை வந்து நாலாக பிரித்து தான் நடந்துட்டுறோம். ஆகவே ஒரு சதுரத்தில் வந்து நாலு பகுதிகள் இருக்கு. ஒரு சதுரமுகியில் வந்து ஒரு பக்க முகத்தில் வந்து நாலு பகுதிகள் இருக்கு. இதில் எங்களுக்கு மூன்று பகுதி இருக்கிறதால நாங்கள் அதை நாலால் பெருக்கோம். பெருக்கினோம் என்றால் ஒரு சதுரமுகியில் எங்களுக்கு தெரிகிற பகுதி வந்து 12 பக்கம், 12 பகுதிகள் வந்து நிறுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மூன்று முகத்தில். அப்படி மூன்று சதுரமுகி இருக்கிறதால பிரிக்கணும்னு சொன்னால் 36 பகுதிகள் வரும். மூன்று சதுரமுகியிலையும் இருக்கிற எங்களுக்கு தெரிகின்ற முகத்தில் வந்து 36 பகுதிகள் வந்து தெரியும். ஆகவே இது வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது பின்னம் வந்து 11/36. அவை இதுக்குரிய பொருத்தமான விட வந்து மூன்றாவது. ரைட். அடுத்தது 49வது. முடமுள்ள சிறிய தாயக்கட்டைகள் 59 மட்டுமே காணப்படுகின்றது. ரைட். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறொரு பெரிய கனவுருவை அமைப்பதற்கு அவற்றில் அப்புறப்படுத்த வேண்டிய மிக குறைந்த தாயக்கட்டைகளின் எண்ணிக்கை பாருங்க. கனவுருவன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும். இந்த மேலே இருக்கிற படத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்கும். நீளம், அகலம், உயரம் எல்லாமே உண்டாக தான் இருக்க வேணும். ஒரே அளவாக இருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து முதல் நீளம் வந்து 2 இருக்குது, அகலம் 2, உயரமும் 2. எல்லாமே 2ன்னு சொன்னால் நாங்கள் 2ன்ற கணத்தை சொல்லலாம். அது 2 தர 2 தர 2. அப்போ இது வந்து 8 சதுரமுகி வேணும். இப்படி ரெண்டு சிறிய தாயக்கட்டைகளை 2 சதுரமுகிகளை இணைத்து உருவாகக்கூடிய பெரிய கன உருவம் கெட்டு வேணும். அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அதன் கனம் ஒவ்வொரு இலக்கத்தினை கனம் வேணும். ஆகவே இதுக்கு வந்து 3 தர 3 தர 3, 27 சிறிய சதுரமுகிகள் தேவைப்படும். அடுத்த பார்த்தீங்கன்னா 4க்கு வந்து எங்களுக்கு 64 சதுரமுகிகள் தேவைப்படும். ஆனால் எங்கிட்ட இருக்கிறது 59 மட்டும்தான் இருக்கு. அவை எங்களால் உருவாக்கக்கூடிய சதுரமுகி பெரிய சதுரமுகி 3 தர 3 தர 3 என்ற சதுரமுகியை தான் உருவாக்கலாம். ஆகவே 59ல் 3 தர 3க்கு 27 போனால் மிச்சம் எங்களால் இதில் அகற்றப்படக்கூடியது 32 சதுரமுகிகள் வந்து எங்களுக்கு தேவையற்றிருக்கு. 32 சதுரமுகிகள் தேவையற்றது. அவை வினா வந்து அதுதான் கேட்கப்பட்டது. அகற்றப்பட வேண்டிய சதுரமுகிகள் எத்தனை? 32 வந்து மேலதிகமாக இருக்கு. அப்புறப்படுத்த வேண்டிய மிக குறைந்த தாயக்கட்டைகளின் எண்ணிக்கை. அடுத்த 50வது வினாவுக்கு போவோம். இது 50வது வினா. இந்த 50வது வினாவிலே வந்து கீழே உள்ள உருவில் 4 வட்டங்களில் உள்ள துவிச்சக்கர வண்டியினது போக்குவரத்து பாதைகள் காட்டப்பட்டிருக்குது. இதில் ஏபிசிடி என்ற 4 துவிச்சக்கர வண்டிகள் செலுத்துபவர்கள் காலை 6 மணிக்கு மத்தியிலே பி என்ற இடத்துல இருந்து இந்த மத்தி பகுதியிலிருந்து
பயணத்தை ஆரம்பிக்கின்றனர். ஒவ்வொரு துவிச்சக்கர வண்டி செலுத்துபவர்களும் வெவ்வேறு பாதைகளில் அவற்றை செலுத்துவதுடன் ஏ என்பவர் மணிக்கு 3 கிலோமீட்டர், அதாவது ஒரு மணித்தியாலத்துக்கு அவர் 3 கிலோமீட்டர், அதாவது இதில் சொல்ல போனால் ஏ என்றவர் வந்து இந்த வட்டத்தை ஒரு மணித்தியாலத்தில் 3 தடவை சுற்றி வருவார். ரைட், ஏன் 3 தடவை சுற்றி வராருன்னு சொன்னால் இதில் தந்திரிக்கு பாருங்க அந்த வட்டத்தின் நீளம் 1 கிலோமீட்டர், ஒவ்வொரு பாதையினது நீளம் 1 கிலோமீட்டர் ஆகும். சரிதானே? அடுத்து பி என்பவர் வந்து 6 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்கிறாருன்னா இந்த ஒரு வட்டத்தை வந்து 6 தடவை சுற்றுவார் ஒரு மணித்தியாலத்தில். அடுத்து சி என்பவர் வந்து 12 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாருன்னா ஒரு வட்டத்தை வந்து ஒரு மணித்தியாலத்தில் 12 கிலோமீட்டர் 12 தடவை சுற்றுவார். அப்போ டி என்பவர் வந்து மணிக்கு 15 கிலோமீட்டர் போகிறாருன்னா அவர் ஒரு மணித்தியாவது 15 கிலோமீட்டர் வேகம் பயணிப்பார். ஆகவே அந்த வட்டத்தை 15 தடவைகள் சுற்றுவார். அப்போ இதில் கேள்வி என்னென்றால் ஒவ்வொரு பாதையினது நீளம் 1 கிலோமீட்டர்களாகும். அவ்வாறெனின் அவர்கள் முதல் தடவையாக மீண்டும் மத்தியில் சந்திக்கின்ற நேரம் யாது? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருவருடைய நேரங்களும் தந்திருக்கு. அந்த நேரத்தை நாங்கள் வந்து இப்போ ஏ என்றவர் வந்து ஏ வந்து பயணம் செய்கிறது 1 கிலோமீட்டர் பயணம் செய்கிறாங்க. அது இந்த வட்டத்தை சுற்றி வாரார். 1 கிலோமீட்டர் தான் அவற்றை அந்த வட்டத்தின் அளவு அல்லது தூரம். அவர் என்ன செய்கிறாருன்னா 3 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்கிறார். அப்போ நாங்கள் இதை வந்து தசத்தில் வாரபடியாக நாங்கள் பின்னமாக மாற்றலாம். சரிதானே? ரைட். அடுத்து பிஏ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரதியிட்டு அதில் பார்ப்போம். பி வந்து 1 கிலோமீட்டருக்கு வந்து 6 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்கிறார். 1 கிலோமீட்டரை கடக்கிறார். சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பயணம் செய்கிற தூரம் வந்து 1 கிலோமீட்டர். அவருடைய வேகம் வந்து பார்த்தீங்கன்னா 12. டியை பொறுத்தவரையில் அவர் பயணம் செய்கிறது வந்து 1 கிலோமீட்டர். அவருடைய வேகம் வந்து 15 கிலோமீட்டர். ரைட். இப்போ இதை வச்சு கொண்டு இதை வந்து ஏ வந்து 3 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்கிறார். ஆகவே 60 நிமிடத்தில் அவர் 3 கிலோமீட்டரை பயணம் செய்வார். அப்போ இந்த 1 கிலோமீட்டரை பயணம் செய்கிறாங்க அவருக்கு எத்தனை நிமிடங்கள் தேவைப்படும்? 60 நிமிடத்தில் 3 கிலோமீட்டர்ண்டா இப்போ ஒரு மணித்தியாலத்தில் நான் 3 கிலோமீட்டர் அதை நிமிடத்துக்கு மாற்றினீங்கண்டா ஒரு 60 நிமிடத்தில் 3 கிலோமீட்டர். ஆகவே சுருக்கினம் என்றால் அவர் 1 கிலோமீட்டரை வந்து 20 நிமிடத்தில் பயணிப்பார். 1 கிலோமீட்டரை வந்து 20 நிமிடத்தில் பயணிப்பார். அதே மாதிரி இவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஏ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 60 நிமிடத்தில் 6 கிலோமீட்டர் போகிறார். அப்போ 1 கிலோமீட்டர் பயணம் செய்கிறதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? 10 நிமிடங்கள் தேவைப்படும். இதை பார்த்தீங்கன்னா இவர் சி வந்து 60 நிமிடத்தில் 12 கிலோமீட்டர் போவார். அப்போ 1 கிலோமீட்டர் போகிறதுக்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா 5 நிமிடங்கள் தான். 5 நிமிடங்கள் வந்து அவருக்கு போதுமானது. டிஏ பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அவர் 60 நிமிடத்தில் 15 கிலோமீட்டர் போவார். ஆகவே 1 கிலோமீட்டர் போகிறதுக்கு அவருக்கு 4 நிமிஷம் காணும். நம்ம இப்போ 1 கிலோமீட்டர் போகிற அளவுக்கான நேரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ அவன் வந்து 3 பேரும் முதல் தடவையாக எவ்வளவு நேரத்தில் அல்லது இந்த நேரத்தில் வந்து சந்திப்பினம்ன்றதான் கேள்வி. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 நிமிடத்தில் பயணம் செய்கிற 3 பேருடையதுக்கு உரிய பொது காரணியை கண்டோம்னா சரி. அதில் பார்த்தீங்கன்றால் 20 வந்து பெரிய இலக்கம். நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த பொது காரணி காண்ற இல்லை பொமசி காண்றது பெரிய இலக்கத்தை பார்க்கறது முதல். அது எல்லா மற்ற இலக்கங்களால் பிரிபடும்னு சொன்னால் ஓகே, அதை வந்து பொது காரணியை எடுத்துடலாம். இல்லையென்றா அது இந்த அடுத்த மடங்கா பார்க்கறது. சரிதானே? ரைட். அப்போ 20 வந்து இப்போ பெரிய இலக்கம் என்றபடியாக 20 எடுத்தீங்கன்னா 20 வந்து மற்ற எல்லாத்தாலும் பிரிவிடும். 10ஆல் பிரிவிடும் பாருங்க. அதே மாதிரி 5ஆல் பிரிவிடும், 4ஆல் பிரிவிடும். அப்போ 20 நிமிடம் எடுக்கிறாரு. அப்போ ஏ என்ன செய்கிறாருன்னா இப்படி இந்த வட்டத்தை சுற்றி வாராக அவர் ஒருக்கா சுற்றி வாராக இந்த ஆறாம் புள்ளிக்கு வாராக 20 நிமிடம் எடுக்குது.
அதுக்கிடையில பிஏ பார்த்தீங்கன்னா அவர் 2 தரம் சுற்றி வந்துடுவார், 10 நிமிஷத்துல சுற்றுறார் ஒரு. அப்போ ஏ வரைக்கும் முன்னம் 2 தரம் வந்து இந்த புள்ளியில வந்து சந்திப்பார். சிஏ பார்த்தீங்கன்னா அவர் வந்து 5 நிமிஷம் அவருக்கு காணும் ஒருக்கா சுற்றி வர்றதுக்கு. அப்போ 20 நிமிஷத்துக்குள்ள 4 தடவை சுற்றி வந்துடுவார். அப்போ இந்த புள்ளிக்கு வந்துடுவார், 4ஆவது தரம் வரைக்கும் இந்த புள்ளியில சந்திப்பார் இவரை. அடுத்த டிஏ பார்த்தீங்கன்னா அவருக்கு 4 நிமிடம் காணும். அப்போ 4 நிமிடம் என்றால் இந்த ஏ வந்து ஒருக்கா சுற்றி வர கிடையில அவர் 5 தடவை சுற்றி வருவார், 5 தடவை வந்துடுவார் இப்போ. அப்போ எல்லாரும் வந்து இதில் சந்திக்க போகிற முதல் முறையாக சந்திக்க போகிறது வந்து முதலாவது 20வது நிமிடத்தில் சந்திப்பினம். அப்போ 6 மணிக்கு வெளிக்கிட்டால் வந்து சந்திக்க போகிற அடுத்த நேரம் வந்து 6:20க்கு சந்திப்பினம். 6:20க்கு வந்து சந்திப்பினம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முற்பகல் 6:20க்கு சந்திப்பினம். அப்படி ஒரு விடிய வந்து இதில் காணையில் இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் வந்து இதுக்குரிய விளக்கத்தை கொடுத்துருக்கிறேன். அந்த விளக்கத்துக்கு அமைவாக வந்து 6:20ல் முதலாவது தடவையாக அவ வந்து பியில் சந்திப்பினம். அஹ், அப்படி சில வேளைகளில் நச்சு பிள்ளைகள் இருக்கலாம். அப்படி 2ஆம் தடவை சந்திக்கும் போது அடுத்த 6:40ல் சந்திப்பினம். 3ஆம் தடவை சந்திக்கும் போது 7 மணிக்கு சந்திப்பினம். அப்படி பார்க்கலாம் 3ஆம் தடவை சந்திக்கும் போது. அப்படி ஒவ்வொரு 20 நிமிடத்துக்கும் அவர் சந்திச்சு கொண்டிருப்பினார். அப்போ இதில் தரப்பட்டிருக்கிற அடிப்படையில் வந்திருக்கிறேன். அப்படி நான் இதில் பதிஞ்சிருக்கிற விடையில் வந்து எதுவும் குழப்பங்கள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் எனக்கு அதை தெளிவுபடுத்தலாம். குரூப்பில் வந்து கொமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்கள். எமது காணொளியில் இணைந்திருந்ததுக்கு நன்றி. அடுத்த ஒரு காணொளியிலே சந்திப்போம்.